Hello friends, welcome to your YouTube channel Mock to Officer and this is Arun. ஆஹ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நடந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அதாவது 25 பிப்ரவரி 25 பிப்ரவரி நடந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமோட ஷிஃப்ட் ஒன் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த ஸ்லாட்ல கேட்டிருக்காங்க, நம்ம என்ன மாதிரி கொஷின்ஸ்ல இன்னும் வீக்கா இருக்கும், ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் என்ன மாதிரி டாபிக்ஸ் கொஷின்ஸை தாண்டி இன்னும் என்ன மாதிரி டாபிக்ஸ்ல வந்து நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்றது நம்மள நாமே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறது தான் ஒரு டூல் தான் இந்த எக்ஸாம் அனாலிசிஸ். ஸோ ஒரு ஒரு எக்ஸாம் அனாலிசிஸுமே ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை இப்போதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைய எக்ஸாம் வந்து இன்னைக்கு நடந்த இந்த எஸ்பிஐ கிளாஸ் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு ஹார்ட் லெவல் எக்ஸாம் அப்படின்னே சொல்லலாம். சரியா, ஒரு ஹார்ட் லெவல் எக்ஸாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில ஆஸ்பிரன்ஸ் எதுவும் ஆஸ்பிரன்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்டேன். ஸோ ரிவ்யூ கேட்டதுக்கு அவங்க ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரீசனிங் வந்து ஓரளவுக்கு போடுற மாதிரி இருந்தது. ஸோ மற்ற எந்த டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதாவது குவான்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், அது மாதிரி ஜிஏ ஆகட்டும், சிஏ ஆகட்டும், எதாக இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி சிஏவுமே வந்து இன்டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதாவது சிஏ வந்து இன்டெப்த்தாக படிக்காம, அதாவது நியூஸை ஃபுல்லாக படிக்காம நம்ம விட்டுட்டு போயிருந்தா கண்டிப்பாக நம்மளால வந்து கிராக் பண்ண முடியாது, அதாவது நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்லைனர் படிச்சுட்டு போயிருந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் சிஏ. பட் இன்டெப்த்தாக படிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிஏன்றது ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இங்கிலீஷ்ன்று வரும்பொழுது ரெண்டு ஆர்சி கேட்டிருக்காங்கப்பா, ரெண்டு ஆர்சி கேட்டிருக்காங்க. ரீடிங் காம்பரிகேஷன் ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஏதோ ஒரு எக்கனாமி, ஏதாவது ஜெர்மனோட எக்கனாமி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சி வந்து 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது ஆர்சி 7 கொஸ்டின். அந்த மாதிரி தீம் டிடெக்ஷன் அப்படின்றதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் கூட சொல்லலாம், அதுல ஒரு 2 கொஸ்டின். கிளாஸ் டெஸ்ட் வந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வேர்ட்ஸ் ஸ்வாப்ல வந்து 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷை ஈஸியாக அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது ரெண்டு தான் நம்ம கரெக்டாக அடிச்சிருந்தாலே அரௌண்ட் ஒரு 15 மார்க் உங்களுக்கு வந்துடுதா, ஒரு 15 மார்க் கிட்ட வந்துடுது. ஸோ ஆர்ட்ஸ்ல நம்ம எப்படி போட்டாலுமே அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டினாச்சும் நம்மளால ஆர்ட்ஸ்ல அடிச்சிருக்க முடியும். சரியா? ஸோ நான் இதெல்லாம் விட்டுறேன், ஏன்னா இது மேபி அது கஷ்டமா இருந்திருக்கலாம், அதனால நான் அது கவுண்ட் எடுக்கல. எது ஈஸியா நம்மளால அடிக்க முடியுமோ அதை மட்டும் நான் கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ வேர்டு யூசேஜ்லுமே நம்ம இந்த 4 மார்க் கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா 4 மார்க் கூட நம்மளால அடிச்சிருக்க முடியும். வேர்டு யூசேஜ் அப்படின்றதுக்கு நம்மளால ஈஸியா அடிச்சிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட், எரர் இன் சென்டென்ஸ். இது வந்து அரௌண்ட் 4 சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 சென்டென்ஸ் கொடுத்து அதுல வந்து எரர் இன் சென்டென்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலா அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இதுல நம்மளால வந்து ஒரு ஆவரேஜா எவ்வளவு கொஸ்டின், 25 20 அரௌண்ட் ஒரு 30 கொஸ்டின் நம்மளால ஈஸியா போட்டுக்க முடியும். அதாவது ஒரு தோராயமா அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா 25ல இருந்து 28 கொஸ்டின் வந்து நம்மளால இங்கிலீஷ் செக்ஷன்ல கண்டிப்பா அடிச்சிருக்க முடியும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கான் செக்ஷன் வரும்பொழுது கான் செக்ஷனுமே செஞ்சு விட்டாங்க அப்படின்னா ரிவ்யூ வந்தது. ஸோ அரித்மெட்டிக் வந்து 16. அரித்மெட்டிக்னா உங்களுக்கு தெரியும், எல்லா டாபிக் கலந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரியா? எல்லா டாபிக் மீன்ஸ் போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ பை சார்ட் இதுல தெரியும், நல்லா கவனிங்களேன். இந்த அரித்மெட்டிக் செஷன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இதுலயே உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு வருஷமே இதோட கவுண்ட்ன்றது அதிகமாயிட்டே தான் போகுது. 12 13 16 தான் வருது. நம்ம பிலிம்ஸ் எக்ஸாம் படிக்கல என்ன பண்ணுவோம், டிஐஇ, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக், இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். கரெக்டா? இதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நம்ம பிலிம்ஸ் கிராக் பண்ணிட்டு வந்துடும். பட் மெயின்ஸ்னு வரும்பொழுது இந்த அரித்மெட்டிக் இல்லை அப்படின்னா உங்களால கன்ஃபார்மா பாஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பை சார்ட், அதுக்கப்புறம் பார் கிராஃப், டேபிளர் டேபிளர் டேட்டா, டேபிளர் டிஐ கேட்டிருந்தாங்க பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நெக்ஸ்ட் கேஸ் லெட் டேட்டா இன்டர்பிரேஷன், மிஸ்ஸிங் அண்ட் ராங் நம்பர் சீரிஸ். சார் பாருங்க 4 கொஸ்டின் தான், இது 4 கொஸ்டின். குவான்டிட்டி கம்பேரிசன் இதெல்லாம் 4 கொஸ்டின். ஓகே. டேட்டா சஃபிஷியன்சில 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ குவாட்ரேட்டிக் கொஸ்டின் 2 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வரும்போது ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ்ன்றது சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுல இருந்து எந்த கொஸ்டின் வந்திருக்காது. ரீசனிங் எபிலிட்டி ஃப்ளோர் பேஸ்டு பர்சன், 13 ஃப்ளோர், 9% 4 வேகன்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிளட் ரிலேஷன் வித் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 8% வச்சு கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷனுங்கிறதால கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் பேஸ்ட், இது வந்து ஆக்சிஸ் பேஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சிஸ் பேஸ்ட் கேட்டிருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் வந்து வேர்ட் பேஸ்டு, மீனிங் பேஸ்ட் ஒன்று, மிஷின் இன்புட் அவுட்புட் 5, நம்பர் பேஸ்டு, இன்இக்வாலிட்டி அண்ட் கோடட் சிலாஜிசம், கோடட் பிளட் ரிலேஷன். ஸோ இதனால தான்
எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரண்ட் வந்து ஈஸின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நியூ பேட்டர்ன் கோடிங் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நியூ பேட்டர்ன் கோடிங்லாம் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த நியூ பேட்டர்ன் கோடிங் எப்படி வரும் அப்படின்றத வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. சரி, கண்டிஷனல் கோடிங் ஓகே, இது இது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். இந்த கண்டிஷனல் கோடிங் நம்ம வந்து ஃபியூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். டேட்டா சஃபிஷியன்சி ஓகே. ஸோ இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது வந்து எதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்னு நினைக்கிறேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் ஓகேவா. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்ல இருந்து அரௌண்ட் ஒரு 6-7 கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக தான் கிரிட்டிக்கல் ரீசனிங் ஓகேவா. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ எப்படி வந்து நீங்கள் கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்றத கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ அது சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஓவராலாக பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஸோ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நம்மளால கிராக் பண்ண முடிஞ்சது. கான்ஸு கன்ஃபார்மாக கஷ்டம். அது மாதிரி ரீசனிங் எபிலிட்டி மாடரேட் ஹார்டு, சிஏ வந்து ஹார்டு. ஓவரால் எக்ஸாம் வந்து நம்ம ஹார்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து மாடரேட் ஹார்ட் அப்படின்னு போட்டாங்க. ஏன் எதுக்கு மாடரேட் ஹார்டு? அது ஹார்டு தான். அது எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து கன்ஃபார்மாக ஹார்டு தான். சரியா. சிஏ வந்து நான் ஏன் வந்து ஹார்டுன்னு சொல்லியிருக்கேன், எல்லாமே இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. நீங்கள் நியூஸாக படிங்க. சரியா, நான் திருப்பி சொன்னேன், நியூஸாக படிங்க. அதில் இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கட் ஆஃப். சரி, இதை ஏன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிறேன். நம்ம ஊர் எடுத்துக்கிறேன், தமிழ்நாடு எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் போன வருஷம் 78 மார்க் கட் ஆஃப் வந்தது. ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிலாம் சொல்ல விரும்பல. சரியா, அந்த விஷயத்துக்கு நான் போக விரும்பல. நீங்க வந்து ஒரு 80ல இருந்து 85க்கு மேல போட்டிருந்தீங்க, இல்ல அரௌண்ட் ஒரு 90 கிட்ட போட்டிருக்கீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா, நீங்க வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். பட் அக்யூரசின்றது ரொம்ப முக்கியம். சரியா, அக்யூரசின்றது ரொம்ப முக்கியம். அக்யூரசி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 85 டு 90 போட்டிருந்தாலே நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு ரீஜன் அண்ட் அரௌண்ட் பாண்டிச்சேரி ரீஜன் போட்டிருந்தாலுமே நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்டோட டேட்டா மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. ஓகேவா. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. ஸோ அது வந்து ஒரு தப்பான லீடிங்க. ஓகே, நம்ம வந்து 86 87 கட் ஆஃப் சொல்லிட்டோம், இதுதான் வந்து வரும் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லவும் முடியாது. இப்போ 90 சொன்னாலும் சரி, 95 சொன்னாலும் நீங்க திடீர்னு ஒரு டைம் 100 கூட போக வாய்ப்பு இருக்கு கட் ஆஃப். நம்ம எதுவுமே நம்ம வந்து இப்போ இந்த பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், இல்லை எந்த எக்ஸாமா இருக்கட்டும். பட் எஸ்எஸ்சியில் வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். எஸ்எஸ்சியில் வந்து ஸ்லாட் வைஸ் வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். பட் பேங்க் எக்ஸாமில் வந்து நம்ம இவ்வளோ கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி சொல்றது, அது சில டைம் 90 போகலாம், 100 போகலாம். நான் வந்து இப்போ 78 வச்சுட்டு நான் 85 தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிஸ்லீடிங் மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 85 கொஸ்டின் மேல அட்டன் பண்ணிருக்கீங்க, வித் அக்யூரசியோட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் வர டைம்ல நம்ம கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ஒரு சின்ன வீடியோ இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் ரீசனிங் ஃபுல் கோர்ஸ் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 டாபிக் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ அதையும் அப்லோட் பண்ணிக்கோம். ரீசனிங் ஃபுல் கோர்ஸ் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒனுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.